ஒரு அடிக்ஷன்லேருந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வருது. எந்த ஒரு அடிக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற எண்ணம் வர்றது தான் க்ரானிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா அட்லாஸ்ட் நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடியுன்றது. இன்றைக்கி நம்ம ஒரு அடிக்ஷன்லேருந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆல்கஹால் எடுக்கிறோன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து போய் அடிக்ட் ஆகிறதா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் அட் சேம் டைம் ஒரு ஸ்மோக் பண்ணுறோன்னா டக்குன்னு போய் அடிக்ட் ஆகிறதும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பட் அதுலேருந்து வெளில வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், எந்த ஒரு அடிக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற எண்ணம் வர்றது தான் ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு வந்து ஒரு அடிக்ஷன் இருக்குன்றத நம்ம ரெக்கக்னைஸே பண்ணாமல், நான்லாம் அடிக்டாகவே இல்லை, நான் நினச்சேன் எப்போலாம் நிப்பாட்டிக்க முடியும் அப்படின்னு நினச்சி குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ட்ரக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அது நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வந்து அது வந்து பிரச்சனையாக இருக்குன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணி, இல்லை நம்ம இதுலேருந்து வெளில வரணும், அந்த டினையில் விட்டு உடச்சிக்கிட்டு வெளில வரணுன்றது தான் முதல் முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் அடிக்ட் ஆகிருக்கேன், இதுலேருந்து எப்படி வரதுன்றது எண்ணம் வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா, எப்படி இதுலேருந்து வெளில வர்றது, நம்ம ரொம்ப அடிக்டாக இருக்குமே, நமக்கு வந்துட்டு ஒரு வேளை நான் ஆல்கஹாலை விட்டுட்டேன்னா என்னால் ஒழுங்காக தூங்க முடியுமா, இல்லை என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்கிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதனாலேயே வந்து திரும்ப போய் குடிச்சிக்கிட்டு அந்த அடிக்ஷன் சைக்கிள்லேயே மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதை விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இன்கேஸ் மைல்டு ஆல்கஹால் நீங்கள் விட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேட்பீங்க, ஆல்கஹாலில் உடனே விடக்கூடாதுப்பா, உடனே விட்டால் வந்துட்டு உனக்கு வந்து பதட்டம்லாம் ஏற்பட்டுரும், திடீர்னு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சு, சில பேர்லாம் குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும், ஸோ அதை படிப்படியாக தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிப்பாட்டுறதுன்றது வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது வந்து உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது, திரும்ப அது அடிக்ஷனில் போய் மாட்டது வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆல்கஹால் வந்து ரொம்ப சிவியராக அடிக்ஷனில் இருக்கீங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு டீடாக்ஸ் ஃபேஸ் இருக்கும். டீடாக்ஸ் ஃபேஸ்னால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆல்கஹால் அளவுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சில ட்ரக்ஸை கொடுத்து அந்த தூக்கத்தெல்லாம் வர வச்சு, அண்ட் அட் சேம் டைம் வந்து ஆல்கஹால் இத்தனை நாள் குடிச்சதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த பிரச்சனையும் கூட சேர்ந்து சரி பண்ணி அவங்கள வந்து அதுலேருந்து வெளில கொண்டு வந்தோம்னா, அப்போ வந்து அவங்க அடிக்ஷன் ஃபேஸே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அதுலேருந்து வெளில வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம் என்ன எடுத்திங்கன்னா, ஸ்மோக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஸ்மோக்கிங்கை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ பிடிச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் ரெகுலர் ஆகிடும். ஸோ அதிலிருந்து விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஸ்மோக்கிங் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அதாவது நிக்கோட்டின் சீவிங் கம்ஸு, இல்லை அந்த பேச்சஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு அந்த கிரேவிங்கை சப்சைட் பண்ணி உங்களை அதுலேருந்து வெளியில் ஈஸியாக வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எந்த ஒரு அடிக்ஷன் எடுத்தாலும் சரி, நீங்கள் விடணும்னு நினச்சா தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. அதுக்கப்புறம் தான் அந்த ஹெல்ப்பு, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உதவியாகவே இருக்கும். சரி, நீங்கள் அடிக்ஷனை விட்டுட்டீங்க, ஆனால் வந்து திரும்ப போய் நீங்கள் விழுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒவ்வொரு டைம் நீங்கள் அடிப்பட்டு திருப்பி போய் அந்த ஸ்மோக் பண்ணுறதோ, இல்லை ஆல்கஹால் எடுக்கிறதோ, வேறு ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதோ, எந்தெந்த டைமில் எந்தெந்த ட்ரிகர்னாலன்றது நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை நீங்களே எடுத்து பாருங்கள். அந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு வந்துட்டு ஒரு லாஸ் ஆகிருக்கும், அதாவது மணி லாஸ் ஆகிருக்கும், அதனால் போய் ஆல்கஹால் எடுத்துருப்போம். இல்லை வந்துட்டு வீட்டில் ஏதாவது டெத்தோ, இல்லை இந்த மாதிரி, இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு தடவை தானே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனாலே வந்து நம்ம குடிச்சு அதனாலே போய் அடிக்ட் ஆகிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் திருப்பி போயிட்டு அந்த ஆல்கஹால் எடுக்கிறீங்க, இந்த ஸ்மோக்கிங் எடுக்கிறீங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளோட மிஸ்டேக்ஸை வச்சு தான் நம்மளோட ஃப்யூச்சரை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கைட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் விட்டுற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் திரும்பி போய் அதில் அந்த அடிக்ஷனை விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நாங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பேராஃபெர்னாலியா அப்படின்னு சொல்லுவோம். பேராஃபெர்னாலியான்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில திங்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லைட்டரை பார்த்தோன்னே ட்ரிகர் ஆகும், இல்லை இந்த மேட்ச் பாக்ஸை பார்த்தோன்னு ட்ரிகர் ஆகும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடைக்கு போகிறது, இல்லை வந்துட்டு ஏன்னா அங்கே தான் போய்ட்டு வந்துட்டு அந்த சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க. எந்தெந்த வழியில் போயிட்டு நம்ம வாங்குறோமோ, சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மாக் அந்த மாதிரிலாம் அந்த வேர்டை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம குடிக்கணுன்ற எண்ணம்லாம் வர ஆரம்பிக்கும். இல்லை ரொட்டீனாக நம்ம போகிற அந்த பாதை இருக்குங்களா, அந்த பாதையில் நம்ம ரெகுலராக நின்று நம்ம வாங்குற அந்த அடிக்ஷனுக்கு தேவையான விஷயம்லாம் வாங்குற அந்த விஷயமே வந்துட்டு நமக்கு அந்த ட்ரிகரை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அடிக்ஷன் விடுறீங்கன்னா, முதல்ல உங்கள் ரொட்டீனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிகர்லாம் அவாய்ட் பண்ண முடியறதுக்கான சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ரூட்டில் போனால் அந்த இடத்துல நீங்கள் ஆல்கஹால்லாம் வாங்குவீங்கன்னா, அந்த ரூட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரூட்டில் போங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் இந்த டீ கடையெல்லாம் நின்று நீங்கள் குடிப்பீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் இன்கேஸ் வேலைக்கு கிளம்புறீங்கன்னா, எந்த இடத்துல நிற்காம ஸ்ட்ரைட்டாக உங்கள் வேலைக்கு போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வர மாதிரி கொஞ்சம் நாள் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த அடிக்ஷன் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரோலுக்கே வர ஆரம்பிக்கும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 21 நாள்
அந்த 21 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடிக்ஷன் வெளில வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு உங்கள் ஹேபிட் ஃபார்மேஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அடிக்ஷன் வந்து உங்களுக்கு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அடிக்டடாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல ஒரு மென்டல் ப்ரொஃபஷனில் போய் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷனே என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு க்ரானிக் சூசைட். நிறைய பேர் தன்னையே வந்துட்டு அதாவது ஒரு ஆல்கஹால் ரெகுலராக எடுத்தோம்னா நம்ம இறந்துருவோம் தெரியும். இன் ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம வந்து அந்த ஆல்கஹால் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்துட்டு ஒரு சூசைடுக்கு சமம் தான். சேம் நம்ம ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு அது அதனால என்னென்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் தெரியும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கோம், அதுவும் வந்துட்டு ஒரு சூசைடுக்கு சமம் தான். இது பேர் தான் கிரானிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா அட்லாஸ்ட் நம்ம வாழ்க்கை எங்கே போய் முடியுன்றது நீங்களே பார்த்துக்கங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு அது இந்த அடிக்ஷனை கண்டினியூ பண்ணுறது நல்லா இருக்காது. இன்கேஸ் இந்த அடிக்ஷனை விட்டுட்டு ஒரு வாழ்க்கை வந்துட்டு வாழ்ந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையாகவே இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா நீங்கள் அடிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த ஒரு அடிக்ஷனுமே சரி அதுலேருந்து வெளில வர முடியாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக அதுலேருந்து ஈஸியாக வெளில வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஹெல்ப்பை கரெக்டாக சீக் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப அவசியமான விஷயம்.